இதில் வந்து 1 கப் அரிசி மாவு, உப்பு தேவையான அளவு, சுடு தண்ணி, இவ்வளோ தான் தேவை இது பண்ணுறதுக்கு. இது நான் யூஸ்வலாக வந்து எந்த ஸ்டீமர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இட்லி பாத்திரம் யூஸ் பண்ணி இன்றைக்கி பண்ண போகிறேன். இதுக்கு மிக்ஸ் பண்ண தேவையானது வந்து ஒரு விஸ்க் தேவை, அது இல்லைன்னா ஃபோர்க் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கரண்டி வேணும், ஓட்டை இல்லாத கரண்டி, பின்னால் ஒரே பீஸாக இருக்கணும், ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் சூடாக. அப்புறம் நான் சுடு தண்ணிக்கு கெட்டில் ஆன் பண்ணி சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நல்லா கொதிக்கிற தண்ணி. 1 கப் ரைஸ் ஃப்ளார் நம்ம போட்டுக்கலாம், அரிசி மாவு. இது இடியாப்ப மாவுலாம் கிடையாது, சாதாரண அரிசி மாவு தான். தேவையான அளவு உப்பு நான் இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அந்த விஸ்க் எடுத்து, விஸ்க் இல்லைன்னா நீங்கள் ஃபோர்க் வச்சு பண்ணுங்கள். இப்போ நம்ம இதில் சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றி, நல்லா சூடாக இருக்கும், அதனால தான் கரண்டி யூஸ் பண்ணுறோம். சுடு தண்ணியும் எண்ணெயும் மாற்றி மாற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும் உங்களுக்கு. பொறுமையாக பண்ணுங்கள், ரொம்ப சூடாக இருக்கும், அதனால தான் நான் கரண்டி யூஸ் பண்ணுறேன். கேர்ஃபுல். இது வந்து நம்ம ஒரு நல்ல கொழுக்கட்டை பிடிக்கிற கன்சிஸ்டன்சி வரைக்கும் வரணும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், சுடு தண்ணியும் இதையும் மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தால் உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் இது 2 வாட்டி பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன சொல்கிறேன்றது புரியும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். சூடாக இருக்கும் போதே பார்த்து, எனக்கு பழக்கம் அதனால நான் எடுக்கிறேன், நீங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், பிடிச்சிங்கன்னா அது வந்து உடச்சி விட்டால் உடையணும், மண் மாதிரி, இந்த மணலோட டெக்ஸ்சர் மாதிரி இருக்கும். புட்டுக்கும் ஆக்சுவலி நீங்கள் இப்படி தான் பண்ணணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா சூடாக இருக்குது, ஸோ பார்த்து நீங்கள் பண்ணும்போது ஒரு 2 நிமிஷம் நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அதுவே வந்துடும். ஸோ தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் ஊற்றுங்க, தெளித்து ஊற்றினா போதும், அதிகமாக ஊற்றிடாதீங்க, கொலன்னு ஆகிடும். இப்போ நான் கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றுறேன், இதுக்கு தேவையான அளவு ஊற்றிட்டு, இப்போ நல்லா சின்ன சின்ன பாலாக உருண்டை பிடிச்சி நம்ம அந்த இட்லி தட்டில் அடுக்கி வச்சு ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த நல்ல பால் வந்தோடனே இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், நல்ல உருண்டையாக கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி நம்ம இட்லி பாத்திரத்தில் டைரெக்டாகவே வச்சுக்கலாம். நீங்கள் உருட்டும் போது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ஒரே சைஸாக உருட்டிக்கோங்க, அப்போ தான் வேகும் போது எல்லாம் ஒரே டைமில் வேகும். அப்புறம் குட்டி குட்டி உருண்டை, இதில் எனக்கு உங்களுக்கு கேமராவில் பார்க்க பெருசாக தெரியுது, நீங்கள் வந்து உருட்டி வைக்கும் போது சின்ன சின்னதாக தான் நான் வச்சேன். அப்புறம் இட்லி பாத்திரம் நான் சின்ன இட்லி பாத்திரத்தில் ஃபிட் ஆகிடுச்சு, அதனால் நான் இதில் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த இது இருக்கோ, உங்கள் வீட்டில் என்ன மாதிரி இட்லி பாத்திரம் இருக்கோ இல்லை ஸ்டீமர் இருக்கோ அதில் பண்ணுங்கள். 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே இது வெந்துடும். ஸோ நீங்கள் எடுத்து எப்படி செக் பண்ணோன்னா, ஒரு பால் எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா நடுவில் மாவாக இருந்ததுன்னா கவலையப்படாதீங்க, திருப்பி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இது ரெடி ஆனோன்னே எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிடலாம். நம்ம அதுக்கு தேவையான பொருள் வந்து கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம், உப்பு, லைட்டாக உப்பு போட்டு நல்லா தாளிச்சிட்டு நல்லா வதக்கிடுங்க, ப்ரௌன் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கோகனட், தேங்காய் துருவல் இருக்குல்ல, அதை போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, ஒரு லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டையை அதில் உள்ளே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். நான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் பிடிக்குன்றதுனால ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், இந்த ரெட்டு மிளகா இருக்குல்ல, காஞ்ச மிளகா, அது கொஞ்சம் போடுறேன். நீங்கள் இது போடணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு தேவையில்லைன்னா. இதுலேயே இன்னொரு வேரியேஷன் இருக்குது, அது வந்து என்னென்னா இட்லி பொடி இருக்கு இல்லையா, வீட்டில் இட்லி பொடி இல்லைன்னா பருப்பு பொடி, சாத்துக்கு சாப்பிட்ற பருப்பு பொடி, அதை நீங்கள் வந்து எடுத்து இதில் தூவி மிக்ஸ் பண்ணி நம்ம எப்படி இட்லிக்கு எண்ணெய் ஊற்றி பண்ணுவோம் அதே மாதிரி கொஞ்சம் இதை தனியாக எடுத்துக்கோங்க. இட்லி பொடியை தூவிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு டாஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக அப்படியே இட்லி சாப்பிட்ற மாதிரி, இட்லியோட அந்த இட்லி பொடியோட ஃப்ளேவரோட ரொம்ப டேஸ்டியான அம்மினி கொழுக்கட்டை ரெடி. இந்த ஈஸியான ஹெல்த்தியான ஸ்டீம் பண்ண ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா இந்த காரம்லாம் இல்லாமல் வெறும் தேங்காயும் சக்கரை போட்டு கொஞ்சம் நெய் போட்டு கொடுத்தாலும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். As always, thank you for watching and happy cooking.